ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாய்ஸ் நெக்ஸ்ட் வேர்ல்ட் எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். அப்படியே சிறை பற்றி யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது, அவன் கவனிக்கல. சரி, அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து ஒரு செகண்ட் அவனை பார்க்க அப்படியே பூவுக்கு ஷாக்காக இருக்குது. நீ நல்லா இருக்கீல, உனக்கு அடி எதுவும் படல, நல்லா இருக்கீலன்னு திரும்ப திரும்ப கேட்குறான். எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, பார்த்து போக மாட்டியா, ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிறுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. இதை பார்க்கும்போது பூவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், உண்மையாகவே நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம இங்கே வேணாம், அங்கே உட்காந்து ஏதாவது பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். சரி ஓகேங்கிற மாதிரி சிறு அவனை பார்த்துட்டே இருக்க, முதல்ல அமைதியாக இருங்கன்னு சொல்லி 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. அப்படியே சிறு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க, அவன் நெத்தியில் கை வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, உண்மையாக நீ ஓகே தானே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், எதுக்கு என்னை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு தெரில. அப்புறம் உங்கள் ஃபேன்ஸ் இதெல்லாம் கேட்டால் என்னை கொலை பண்ணிடுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். எனக்கு அடுத்தவங்கள பற்றி கவலை இல்லை, உன்னை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிறு சொல்கிறான். பூ அவனை அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்க. இதை பார்க்கும்போது பூக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நல்லா தான் இருக்கேன், உண்மையாகவே நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சதே இல்லைங்கிற மாதிரி பூ சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சீர அவனை பார்க்க, என்னை இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்க இது வரைக்கும் யாருமே இல்லை தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல, என் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அம்மாவும் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. அப்பா இல்லாமல் அம்மானால இங்கே தனியாக இருக்க முடியல. ஸோ அதனால் அவங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ என் அம்மா என் அப்பாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாங்க. அவங்கள விட்டு இங்கே இருக்க முடியாது, அவங்களோட மெமரிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு தான் அங்கே போனாங்க. ஸோ நான் தனியாகவே இருந்தேன், என்னை பார்த்துக்க யாருமே இங்கே இல்லை, எப்பயுமே லோன்லியாகவே தான் இருப்பேன். ஸோ என்னை கேர் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். நீ எதுக்கு இப்படி இருக்க, நீ உன் அப்பாவோட மெமரிஸ் கூட இருக்கணும்னு தானே நீ இந்த இடத்த சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சீர் கேட்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும்ல, ஏன்னா புக்கனோட பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் தானே, அந்த உலகத்தில் இருக்க அவனுக்கு இப்படி தானே இருக்கும். ஐயோ நான் மறந்து போயிட்டேனேன்னு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். என்னாச்சு, உனக்கு அடி எதுவும் பட்டுருச்சான்னு சொல்லி பார்க்க, இல்லை எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நான் உங்ககிட்ட பேசணுன்னு தான் வேகமாக வந்தேன், முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி சீர் கேட்குறான். அது நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு வந்தேன்னு தெரியுமா, உங்கள் உலகத்துக்கு போகிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்க்க, உங்களோட புக்கன் கூட நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பேசுகிறான். அடுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க சிறுக்கு திடீர்னு ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்குது. அப்படியே பயந்து போய் எந்திரிச்சு உட்காரான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. கனவுல என்ன வந்ததுன்னெலாம் காட்டல. அப்புறம் சரி வெளியே வந்து ஒரு டைரியை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அந்த டைரியை பார்த்து அவன் யோசிச்சிட்டே இருக்கான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னுலாம் தெரில, பட் ஏதோ டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. கொஞ்ச நேரம் அதை பார்த்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா மொபைலில் ஒரு மெசேஜ் வருது பூக்கிட்ட இருந்து. நம்மளோட பிளான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல சார், மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ஏதோ திங்க் பண்ணுறான். இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் போல இருக்குது, அது என்னன்னு தான் தெரில. அடுத்த நாள் பூவை பார்க்கறக்காக சிர் வரான். பூங்க அப்படியே உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டு அழகாக பாட்டு கேட்டுட்ருக்க, கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு செகண்ட் பூவை பார்த்துட்டே நிற்கிறான். அப்புறம் சிறை பார்த்தோன்னே பூ வரான். ஓகே வாங்க நம்ம போகலாம், நம்மளோட ரிசர்ச் எல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலி இவன் எப்படியாவது கோயிலில் போய் பூஜை பண்ணி இவனை பேரலல் வேர்ல்டுக்கு அனுப்புறதுக்காக தான் பூ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் போல். அங்கே ஒரு லேடி சாமியார் உட்காந்துருக்காங்க. அவங்க சிரோட கண்ணத்தை தொடுறாங்க. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்கங்கிறாங்க, டச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் தள்ளி உட்காந்துருக்கான். இங்கே பாரு, நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்ட, அதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதனால தான் நீங்கள் வந்திருக்க, உனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும்னு சொல்ல, என்னடா இந்த அம்மா மாற்றி சொல்லுதுங்கிற மாதிரி பூ அப்படி எட்டி பார்த்துட்டே இருக்கான். ஸோ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணை நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு கூட நீ இருக்கணும், அப்படி எப்படின்னு எதேதோ பேசிகிட்டே இருக்க அந்த அம்மா. இதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு டென்ஷனாக இருக்குது. பூக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா கதையாக சொல்லிட்டு இருக்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே பாரு, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்காதன்னு சொல்லி பூக்கிட்ட சொல்லிட்டு, நீ 1 மாதம் என் கூடியே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த லேடி சிரோட கையை பிடிச்சிருக்க அவன் பயந்து போய் ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் வேற ஒரு கோயிலுக்கு போக அங்கே ஒரு மொட்டை சாமியார் இருக்காரு. அவர் அங்கே சிரோட மண்டையில் ஏதோ வச்சு அடிச்சுட்டே இருக்காரு. அந்த தண்ணியெல்லாம் தீர்த்தம் இருக்குள்ள, அந்த தண்ணியெல்லாம் போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. கண்டினியூமாக 2-3 பக்கம் போகிறாங்க. போகிற இடம் எல்லாமே சிறை வந்து அடிக்கிற மாதிரியே ஒருத்தர் பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பூக்கு ரொம்ப கவலையாக, இவனை கூட்டிகிட்டு வந்து கடைசியில் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி அவனே பயந்து போயிட்டான். அடித்த அடியில் நெத்தியிலலாம் ரத்தம்லாம் வருது. அந்தளவுக்கு சிறுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் வந்துட்டாங்க. தனியாக ஒரு பக்கம் உட்காந்து சிறு ஃபீல்
ஃபீல் பண்ணிட்டு இருக்க பூ அவன் பக்கத்தில் போய் உட்காடுறான். என்னை மன்னிச்சிருங்க, ஐம் சாரி, நான் வேணும்னு இப்படி பண்ணல. உங்களை எப்படியாவது உங்கள் உலகத்துக்கு அனுப்பணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் இது எப்படி சாத்தியம்னு. ஸோ இந்த வழியில் தான் அனுப்ப முடியும்னு தோணுச்சு, அதனால தான் சாரின்னு சொல்ல, இங்கே பாரு, நான் உண்மையாகவே எந்த பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் பாழாக்கல, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, அது எனக்கே தெரியுமே, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, உங்களை எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, இந்த வழியில் தான் என்னை அனுப்ப முடியும்னு உனக்கு யார் சொன்னாங்கன்னு சரி கேட்குறான். நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன், அதில் தான் போட்டிருந்தது, ஸோ அதனால தான் அதை ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு அமைதியாக பூ உட்காந்துருக்க இருவாருன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான். பூ தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். இனிமேல் ஆன்லைனை பார்த்து நம்பவே கூடாது, என்னோடய பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன், அம்மாக்கிட்டே இதுக்கப்புறம் பணம் கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டாங்க, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படிங்கிற மாதிரி தனியாக உட்காந்து பூ புலம்பிட்டு இருக்கா. அவனுக்கு தண்ணி வாங்கிட்டு சிறு அங்கே வரான். இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணியை கையில் கொடுக்க அதை வாங்கிட்டு ஐம் சாரி, நான் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சொல்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடு, நான் ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி நெத்தியில் பார்க்குறான். இன்னும் அடித்த அடியில் உங்கள் தலை ஓப்பன் ஆயிருமோன்னு நினச்சேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய கவலை இல்லை, நீ அதை பற்றி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே சிறு உட்காந்துருக்கான். சாரி, நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி மறுபடியும் சார் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு குனிஞ்சு உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போனேன்னு தெரில, ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சரி சொல்கிறான். இதை கேட்கும்போது பூக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, உங்களோட தண்ணி எங்கன்னு சிறுக்கிட்ட கேட்குறான். அங்கே ஒரு பாட்டில் தண்ணி தான் இருந்தது, வேற எல்லாம் கோல்டாக இல்லை, ஸோ அதனால் நான் வாங்கலை அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு தண்ணி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க, சரி இந்தாங்க ஷேர் பண்ணிக்கலாம், அப்போ உனக்கு நான் தான் குடிச்சிட்டேனே, போதும் நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், இந்தாங்க தண்ணி அப்படின்னு சொல்லி கையில் வச்சுருக்க தண்ணியை இந்தா அப்படின்னு சொல்லி சிறுக்கு கொடுக்க அவனும் குடிச்சிட்டான். அவன் குடிக்கிறத பார்த்து சார் அப்படியே ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. அதுக்கப்புறம் விம்மை தான் காட்டுறாங்க. விம்மிக்கிட்ட 2 பொண்ணுங்க, இங்கே பாரு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, சரி யாரோ ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கானா, அது யாருன்னு எங்களுக்கு தெரியணும், ஒழுங்காக சொல்லிடு, அவங்கள பற்றின எல்லாமே சொல்லு, ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சிட்டே போகிறாங்களா, அந்த பையன் யார், அதுவும் இல்லாமல் அது ஒரு பையன், என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, கண்டிப்பாக சரி நாங்கள் விட மாட்டோம், என்ன நடக்குதுன்னு சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி எல்லாரும் கத்திகிட்டே இருக்க, அங்கேருந்து ஒரு பையன் கத்துறான், ஏண்டா உனக்கு எல்லாமே தெரியும்லடா, நான் என்ன அவன் அப்பாவாடா, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க, வேலையை பார்த்துட்டு இருங்கடா, உண்மையான அப்பா கிட்ட வேணா போய் கேளுங்கடா, என்ன விடுங்கடான்னு சொல்ல, இங்கே பாரு, யாராவது ஒருத்தரை அவன் டேட் பண்ணுறானா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்லணும், அதுதான் உனக்கு முக்கியமான வேலைன்னு அந்த பொண்ணு ஓவராக விம்கிட்ட பேசுகிறா. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், கண்டுபிடிச்சி சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான். நீயே கண்டுபிடிச்சிக்க. நானா, அதெல்லாம் என்னாலாம் முடியாது, ஒழுங்காக கண்டுபிடிச்சி சொல்லுடா, யாரா அந்த பையன், அவன் யாரடா பார்த்துட்ருக்கான், சரி வேறு பையன் கூட சுற்றுறனால தான் எங்களை பார்க்குறதே இல்லை போல இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, என்னை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் போகிறேன்ப்பான்னு விம் போகிறான். இங்கே பாரு, கண்டுபிடிச்சி சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி விம் அப்படி புலம்பிகிட்டே வரான். நீ யாரு கூடயும் டேட்டிங்கில் இல்லைன்னு தானே சொன்னேன், எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. சரி ரொம்ப பிஸியாக ஏதோ லேப்டாப்பில் பார்த்துட்ருக்க, அங்கே ரோமும் விம்மும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரோம் சொல்கிறான், ஏண்டா நீ யார் கூடயாவது டேட்டிங்கில் இருக்கியா, இந்த கிளாஸில் இருக்க எல்லாரும், ஏன் இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரும் உன்னையே சுற்றிட்டு வராங்கன்னு சொல்ல, அவன் யார் கூடயும் டேட்டிங்லலாம் அவன் தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விம் சொல்கிறான். அப்படியா, ஆமாம், என் ஃபேமிலியில் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்ல, நீ மனுஷனா இல்லை நீ ரோபோட்டாடா, சொல்லுடா, ஏண்டா இத்தனை பேர் சுற்றி சுற்றி வராங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, விம் அப்படியே ரோம் அடிக்கிறான். அறிவில்லையா, அவன் பேசாமல் இருக்கான், எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்ல, நான் உண்மையாகவே மனுஷன் கிடையாது, நான் ரோபோட் தான், அப்படியே நினச்சிக்க, என்னோட லைஃப் அந்த மாதிரி தாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்கும்போது விம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே நீ பேசாமல் இருடான்னு சொல்ல, ஏதோ யோசிக்கிறான் என்னோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி அவன், அதாவது மைண்ட் வாய்ஸ்னு அவன் ஏதோ பேசுகிறான். கண்டிப்பாக அவன் யார் கூடயும் டேட்டிங்கில் இல்லை, இருக்கவும் மாட்டான், அவன் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு விம் அப்படியே நின்றுட்டுருக்கான். இதை இப்படியே விட்டால் சரி வராது, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வேகமாக கேம்பஸ்குள்ளே வந்துட்டே இருக்க, அங்கே பூவோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான், ஜின். நீ பூவோட ஃப்ரெண்டு தானே, நான் சீனியர், நான் பூவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அவனோட நம்பர் இருந்தால் சொல்லி அவன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜின் பாட்டுக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். இங்கே பார்த்தியா, அந்த ஸ்கை ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். இவன்டா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறான்னு சொல்லிட்டு விம் மேலே பார்க்குறான்.
ஆமாம், ஸ்கை இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, க்ளவுடியாக இருக்க மாதிரி இருக்குது, இன்றைக்கி மழை வரும்னு சொல்ல, இன்றைக்கெல்லாம் மழை வராது, நாளைக்கு தான் வரும்னு ஜின் சொல்கிறான். உனக்கு எப்படி தெரியும்? க்ளவுடை பார்த்தோன்னே கரெக்டாக சொல்லிட்ட, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிற? நல்லா பாரு, இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இன்றைக்கி மழை வராது அப்படின்னு ஜின் சொல்கிறான். நீ சொல்கிறது கரெக்டு தானே, அதை பார்க்குறக்கு ஒரு லைன் மாதிரி இருக்குல்ல, அங்கே பார்த்தியா லைன் மாதிரியே இருக்குடா, அப்படியே இருக்குல்ல, சூப்பர் இல்லை, லைன் கிங்காக இருக்குமோ, நான் அப்படியே தூக்குறேன்னு சொல்லி எதேதோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் இங்கே விம்மு. இது எல்லாத்தையும் ஜின் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. நீயும் ரொம்ப அழகாக க்யூட்டாக தாண்டா சொன்னேன்னு சொல்ல, அவன் எதுவுமே பேசல, சைலண்ட் ஆகிட்டான். இவன் மட்டும் பேசிகிட்டே இருக்கான். சரி ஓகே, நான் உங்ககிட்ட நம்பர் கேட்டேன்ல, அதை கொடுறா, நான் நம்பர் வாங்கத்தான் வந்தேன்னு சொல்ல, அது டைகர் அப்படின்னு சொல்கிறான். என்னது டைகரான்னு சொல்லி போனவன் ஒரு செகண்ட் திரும்பி என்னன்னு சொல்லி கேட்க, நீ பார்த்தே, அதை பார்த்தா எனக்கு டைகர் மாதிரி தெரியுது, லயன் மாதிரி தெரியலன்னு சொல்ல, என்னது லயன் மாதிரி தெரியலையா? அப்படி இல்லை, அதை பார்த்தா லயன் மாதிரி தான் இருக்குது, ஒருவேளை பொம்பளை லைனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க, ஆமாம் இல்லடா ரொம்ப அழகாக இருக்குது, அதை பாரு, இல்லை நீ சொல்கிறபடி அது டைகர் மாதிரி தான் இருக்குன்னு மனசை மாற்றி மாற்றி பேச, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனை பார்த்து ஜின் சிரிக்கிறான். இதை பார்த்துட்டு எதுக்கூட சிரிக்கிற, என்னை பார்த்து, நீ தானே இந்த கேம் ஆரம்பித்த, கடைசியில் என்ன லூஸ் ஆக்கிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நீ சொன்னதை நினச்சி நான் சிரிச்சேன், சரி எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். டே நில்லுடா, நான் உன்கிட்ட நம்பர் கேட்டேன், நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு எதுவுமே பேசாமல் ஜின் அந்த பக்கம் போயிட்டு கையை மட்டும் காட்டுறான். அங்கே பாரு பூ வரான் அப்படின்னு. ஹே பூ, உன்னை பார்க்க தாண்டா வந்தேன், தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஜின் அதுக்கு திரும்பி அவனை பார்த்துட்டு ஓகே பாய் லயன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தவங்களோட லைஃப்பை பற்றி நீ ரொம்ப கவலைப்படாத, உன்னோட லைஃப்பை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு ஜின் அந்த பக்கம் போக, என் பேர் விம்மு, என் பேர் லைன் எல்லாம் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இங்கே கத்திட்டு இருக்க. கரெக்டாக அங்கே பூ வரான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல பூக்கு. என்னாச்சு ஜின் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன், அவன் எதோ சொல்லி என்னை குழப்பி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி விம் சொல்ல, இவனுக்கு ஒன்றும் புரியல, தலையை செஞ்சுட்டு நிற்கிறான். சேம் டைம் அடுத்து இங்கே சரி அவன் ரூமில் உட்காந்துருக்கான். ஏதோ மேப் மாதிரி போட்டிருக்கு, அதை பார்த்துட்டே திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. பூக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னடா பண்ணுறான்னு எடுத்து அவன் பாட்டுக்கு பார்த்தா, நான் இன்றைக்கி விம்மை பார்த்தேன், என்னை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்க்கவும் இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவனை மீட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ண, அதை பார்க்கும்போது பூக்கு ஒரு மாதிரி இருக்குது. சும்மா அவங்க உங்களை பற்றி கவலைப்பட்டாங்க, அதனால என்னை பார்க்க வந்தாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சிறு மெசேஜ் பண்ணுறான். ஏன் இப்படி பேசுகிறீங்க, அவங்க உங்கள் ஃப்ரெண்டு தானே, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பூ மெசேஜ் பண்ணுறா. எந்த ரிப்ளையும் வரல. என்னடா ரிப்ளைவே வரலன்னு பார்த்துட்டே இருக்க, இங்கே சரி எதுவுமே ரிப்ளை பண்ணல, ஏதோ திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாகவே மொபைலை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் அவன் பார்த்துட்டே இருக்கான், ரிப்ளை வரலன்னு உடனே ஸ்மைலீஸாக அப்படியே அனுப்பிட்டே இருக்கா, ஸ்டிக்கர்ஸாக வந்துட்டே இருக்குது. அதை பார்க்க இங்கே சிறுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இவன் கண்டினியூவாக அனுப்பிட்டே இருக்க, எனக்கு ஜெலஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரிப்ளை பண்ணுறான். அதை பார்த்தோன்னே இவன் ஷை மூமெண்ட்டு சார் அப்படியே குனிஞ்சு வைக்கப்பட்டுட்டே இருக்க, நீங்கள் எதுக்கு ஜெலஸ் ஆறீங்க, இங்கே எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். சரி அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க. அடுத்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். விமி இவனை பார்க்க வந்தான்ல, இப்போ உனக்கு ஏதாவது ஆச்சா, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, உன் கை எதுவும் அடிபட்டிருக்கா, சொல்லு, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லுடா. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்டா. சரி உன்னை என்ன பண்ணா, அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டோட்டலாக மாறிட்டான்டா, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டானா, வா நம்ம வேணா போய் டாக்டர் போய் பார்த்துட்டு வரலாமா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா, அவன் அண்ணன் அப்பான்னு என்னென்னமோ பேச, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க, எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல, என்ன சொல்கிற, உனக்கு ஒன்றும் நடக்கலையா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் பயப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறியான்னு வேம் கேட்குறான். ஆமாம் எனக்கு எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நல்ல வேலைங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டான். இப்போ தாண்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினச்சேன், ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்ல. சிறு வந்து அவன்னு சொல்லிட்டு, அவன் ஏதாவது தப்பாக அவங்ககிட்ட பேசினானா, அதாவது லூஸு மாதிரி, என்ன அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து பேரலல் வேர்ல்டில் மிஸ் பண்ணிட்டேன், அதுவா, ஆமாடா கரெக்டு தான், அதை பற்றி தாண்டா அவன் சொல்லிகிட்டே இருக்கான், இதைத்தான் அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு புரியல, அவனுக்கு என்னாச்சுன்னே புரியலன்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு எதுவும் ஆகலை, அவர் நல்லா தான் இருக்காருன்னு சொல்கிறான். வேம் அதை கேட்டுட்டு, என்ன சொல்கிறடா, உண்மையாக சொல்லு, நீங்கள் 2 பேரும் சீக்கிரட்டாக டேட்டிங் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை நான் வந்து சீட் கூட டேட்டிங்லலாம் இல்லை, உண்மையாக தானே சொல்கிறேன், சத்தியமாக இல்லை, நான் அவங்ககிட்ட டேட்டிங்லலாம் இல்லை. ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எதுக்கு ஜெலஸாறீங்க? ஜெலஸா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ வேற, இங்கே பெரிய பிரச்சனை தெரியுமா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கழுத்தை சுற்றின பாம்பு மாதிரி அவன் இருக்காண்டான்னு சொல்ல, எனக்கு புரியுது அவங்க மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கீங்கன்னு. அக்கறையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிடா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், ஸோ உண்மையாக சொல்லணுன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கும், ஸோ எப்பயுமே அவனை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு தான் வந்து சேருது, ஸோ எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன்
டென்ஷனாக இருக்குது. பொண்ணுங்கெல்லாம் சுற்றி சுற்றி வருவாங்க. அதுலேருந்து அவனை காப்பாற்றணும், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ஏதாவது நடந்தால் என்னை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. இது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. சேம் ஃபேக்கல்ட்டியில் வேறு இருக்கமா, அவன்கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணு பேச வந்தால் அவனுக்கு பிடிக்காது, ஏதாவது லவ் வந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. அதையும் நான் தான் பார்க்கணும். இப்படியே அவனை பார்த்து 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 எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவன்கிட்ட இந்த எப்படி பிரிஞ்சு போகிறதுன்னு புரியாமல் இருக்கேன்னு சொல்லி மூச்சு வாங்க பேசிட்டு உட்காந்துருக்கான். பூ இதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியல. நான் பேசுறது நீ தப்பாக நினச்சிக்கல? இல்லை இல்லை, அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. ஏதாவது அவன் பண்ணியிருந்தா ஐம் சாரிடான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இதில் தப்பாக எதுவும் தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். உண்மையாக தான் சொல்கிறியா? அவன் கூட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது உங்ககிட்ட பேசினதே இல்லை. இப்போ பேசுகிறேன். உங்ககிட்ட நான் சிறை கொடுக்குறேன். நீ அவனை வச்சுக்கோ, சரியா? நீ டேட்டிங்கில் இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை. நீ அவனை பார்த்துக்கோ, நான் போகிறப்பா, என் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விம் வேகமாக ஓடுறான். விம் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்ல, நாளைக்கு ஸ்டூடெண்ட் யூனியனுக்கு வந்துரு, நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? நாங்கள் பேசணும் உங்ககிட்ட, நீ வா, சரியா? இப்போ நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு விம் வேகமாக போயிட்டான். இவன் ஒன்றும் புரியல, என்ன ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த ஃப்ளாஷ்பேக்கை பற்றி பூ அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிற்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக ஜெலஸாக இருக்கீங்க? நாங்கள் என்ன கப்பிள்ஸா? அதெல்லாம் கிடையாது. விம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஹை ஸ்கூலில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேங்கிற மாதிரி பேச, சரி ஓகே, பால்கனியில் வாங்க மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிறை பூ கூப்பிட்றான். எதுக்குன்னு ஒன்றும் புரியாமல் நிமிந்து பார்த்தா அங்கே அந்த கப்பு தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே சிறுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவன் எட்டி பார்க்குறான். அங்கேருந்து அவன் எட்டி பார்க்குறான். இங்கேருந்து இவன் மேலே அண்ணாந்து பார்க்குறான். 2 பேரும் கப்பலே பேசிக்கிறாங்க. காதில் வைங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி சிறு வைக்க, நாக் 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 சிக்னல் ஃப்ரம் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவன் பேசிட்டு காதில் வைக்கிறான். இதை பார்க்கும்போது போதும் ரொம்ப டேஞ்சர், இங்கெல்லாம் வெளியே இருக்க வேணாம், தலையை முதல்ல உள்ள வச்சுட்டு அந்த பக்கம் போகணும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த மாதிரி பேசணும் போல் இருக்குது, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டால் போதுங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, உங்ககிட்ட எனக்கு பேசணும்னா ஃபோன்லேயே பேசிக்கலாம், அது ஃபன்னாக இருக்காது, இந்த மாதிரி பேசும்போது நல்லாயிருக்கும், உங்களோட வாய்ஸை டைரெக்டாக கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு பூ சொல்கிறான். இதை கேட்கும் போது சிறுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி என்னமோ பண்ணிட்டு போங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க, விம் என்கிட்ட நாளைக்கு ஸ்டூடெண்ட் யூனியனுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, உனக்கு வர வேணான்னா நீ வராத, நானே அவன்கிட்ட வேணான்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சிறு சொல்கிறான். ஓ இதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்களா நீங்கள் யாருக்குமே தெரியாமல் டேட்டிங்கில் இருக்கீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி பூ சொல்கிறான். அப்படியா? ஏன்னா அது நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது நான் அப்படின்னு சொல்லி பூ ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு தெரியாதா நீங்கள் எப்படின்னு, மற்றவங்களாம் சும்மா பேசுகிறாங்க, பட் நீங்கள் அப்படிலாம் இல்லை, ரொம்ப கைண்டான பர்சன்னு சொல்ல, ஓ அப்படியா, ஏன்னா அது நீயாக இருக்கிறனால தான் நான் கைண்டாக இருக்கேங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு உன்னை பயப்பட வைக்க வேணான்னு தோணுது, நீ என்னை விட்டு ஓடி போகக்கூடாதுன்னு தோணுது, அதனால தான் அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சரி அப்படியே பேசிகிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. எப்பயுமே உன்னோட ஸ்மைலை நான் பார்த்துட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சிறு சொல்ல, இதை கேட்டோடனே அப்படியே சாருக்கு லைட்டாக ஸ்மைல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கப்பை கையில் வச்சுட்டு, உண்மையாக நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம். சரி ஓகே, நீங்கள் என்ன தான் பேசணும்னு நினச்சாலும் அதெல்லாம் இப்போதைக்கு முடியாது. சரி ஓகே, உனக்கு எப்படி பேசினா பிடிக்குங்கிற மாதிரி அவன் கேட்க, 2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டே இருக்காங்க. உனக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லி சரி கேட்குறான். இன்னும் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி பூ சொல்கிறான். ஆனால் கொட்டாவி வருது, அப்படியே தூக்கம் வந்துருச்சு போல். சரி ஓகே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு சரியா? நான் அவனை ஹக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இதை கேட்டோன்னே அவனுக்கு ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது நீங்கள் என்ன சொன்னீங்க பிசிறு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி இங்கே சிறு கேட்குறான். பூக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கன்னத்தில் லைட்டாக கை வச்சு ஒரு மாதிரி காட்ட, குட் நைட் மை பேபி பாய் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே பூக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வந்துருச்சு சாருக்கு. சார் இப்படி சை மூமெண்ட்டில் இருக்கிறார். இப்போ நான் ஒன்றும் உங்களுக்கு சொந்தமானவங்க கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியா? அப்புறம் சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே அப்படியே அந்த பக்கம் அவன் போயிட்டான். 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பூக்கு. பூ அமைதியாக நின்றுட்டு ஹார்ட்டில் கை வச்சுட்டு, இப்போ நான் என்ன பண்ணுன்னு எனக்கே புரியலையே, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். இன்னொரு பக்கம் அப்படியே அந்த கப்பை அந்த பக்கம் வச்சுட்டு ஏதோ டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் மேலேயும் கீழேயும் தான் நிற்கிறாங்க. பட் அப்படியே அந்த மூமெண்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக காட்ட அது அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பூ பையனை தான் காட்டுறாங்க. விம் அவனை கூப்பிட்டான்ல, ஸோ அதனால் அங்கே வந்திருக்கான். சுற்றி இருக்க 2 பொண்ணுங்க, இங்கே பார், நீ ஆர்ட்ஸில் தானே படிக்கிற, உன்னை பற்றி நிறைய ரூமர்ஸ் வருது, நீ ரொம்ப க்யூட்டாக தான் இருக்க, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்.
உனக்கும் என்ன இருக்குது? 2 பேரும் கையை பிடிச்சிட்டிங்க, 2 பேரும் உண்மையாக சொல்லுங்கள், கப்புள்ஸாக இருக்கீங்களா? எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகுது, சொல்லி தொலைங்களேடா அப்படிங்கிற மாதிரி பூவை 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, எத்தனை பேர் மனசை நீ உடைச்சிருக்கேன்னு? அது மட்டும் இல்லாமல் செருக்கு எப்படிலாம் இருந்தால் பிடிக்கும் சொல்லுடா, அவன் அட்டென்ஷன் வர்றதுக்கு நீ என்னெல்லாம் பண்ண சொல்லு, நாங்களும் பண்ணுறோங்கிற மாதிரி 2 பேரும் கேட்டுகிட்டே இருக்க. சரி அப்படி எழுந்திரிக்கிறான். விம் டே பேசாம நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, முதல்ல 2 பேரும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறத விட்டுருங்க, இவன் என்ன கிரிமினலா ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, விம் நீ சும்மா இரு, நாங்கள் சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அப்படியா வேணா ஒன்று பண்ணுங்க, சிறு அங்கே தான் இருக்கான், நீங்கள் வேணால் டைரெக்டாக போய் கேட்குறீங்களான்னு சொல்ல, சிறை பார்த்துன்னு 2 பேருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. சாரி மன்னிச்சுக்க, தெரியாமல் அந்த மாதிரி பேசிட்டோம், இந்த ஸ்நாக்ஸை வச்சுக்கோ, நாங்கள் போடுறோன்னு சொல்லி 2 பேரும் பயந்து போய் சிறை பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டாங்க. உடனே விம் சொல்கிறான், அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நீ தப்பாக நினச்சிக்காத, அவங்க கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் சரி யாருமே பார்த்தது இல்லையா, அதனால அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் அவங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்ல, சரி அப்படியே பூவோட பக்கத்தில் வந்து உட்காரான். சரி ஓகே, எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல இருக்குது, எல்லாரும் அந்த பக்கம் போயாச்சுங்கிற மாதிரி விம் பார்த்துட்டே இருக்க, சரி என்னை எதுக்காக வர சொன்னீங்க விம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னையா ஒரு நிமிஷம், சரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் செட் பண்ணி கொடுக்கணும், நீ ஃப்ரீயாக இருந்தால் அதில் எனக்கு கரெக்டாக அடுக்கி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே சரி அவனோட கையை பிடிக்கிறான். சரி ஓகேங்கிற மாதிரி பூ அவனை பார்த்துட்டே இருக்க, இங்கே என்ன நடக்குதுங்கன்னு விம்மு பார்த்துட்டே இருக்க, குக்கீஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே அதை சாப்பிடலான்னு அதை வந்து கட் பண்ணுறான். அதை உடச்சி ஒரு ஹாஃப் அவன் சாப்பிட்டுட்டு பூ அப்படியே அவனுக்கு கொடுக்க, அவனுக்கு கொடுக்காது, அவன் சாப்பிட மாட்டான்னு சொல்ல வர இவன் பாட்டுக்கு அப்படியே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது விம்முக்கு ஷாக்காக இருக்குது. அடப்பாவி சிறு, என்னடா நடக்குது ஒன்றும் புரியல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாடா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிருக்க, என்ன நான் பிஸியாக இருக்கேன்ல வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தனியாக தரன்னு இழுத்துட்டு போகிறான். உனக்கு என்னடா பிரச்சனை சொல்கிறா, நான் பூக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்ல, இங்கே பாரு பூக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன், இப்போ நீ என்ன பண்ணன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சிறு இருக்கிறான். யூஸ்வலாக நீ இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டீல அப்படின்னு சொல்ல 2 பொண்ணுங்க வராங்க சிறை பார்க்கறக்காக. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கோம், ப்ளீஸ் இதை வச்சுக்கிறீங்களா, இந்த காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்கு பிடிச்ச காஃபி அப்படிங்கிற மாதிரி சிறுக்கிட்ட கொடுக்குறாங்க. சரி எதுவுமே பேசாமல் சரி ஓகேன்னு சொல்லி அதை வாங்கிட்டான். அந்த 2 பொண்ணுக்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஜாலின்னு அந்த பக்கம் போக, சரி அந்த கையில் இருக்க கவரை பார்த்துட்டே இருக்க விம் ஒரு செகண்ட் அந்த கவரை பார்க்க பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் கொண்டு போய் அப்படியே அதை போட்டுட்டான். பாரு இதுதான் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் உனக்கு யார் என்ன கொடுத்தாலும் நீ அதை சாப்பிட மாட்டேன், கேட்டால் என்ன சொல்லுவேன், அடுத்தவங்க பொருள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன். நிறைய டைம் நான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்டிருக்கேன், உனக்கு என்ன தான் பிடிச்சது வாங்கினாலும் நீ தூக்கி போட்டுருவேன், ஆனால் பூ கொடுத்தா அதை மட்டும் நீ சாப்பிட்டுட்ட, இதுக்கு என்ன நடக்குது, என்ன இருக்குது சொல்லுடா உண்மையாக சொல்லு, நீ கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணுன்னு சொல்ல, இங்கே பாரு பூ மற்றவங்க கிடையாது, என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலடா, கிண்டர் கார்டன்லேருந்து உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, நீ பூக்கிட்ட அப்படிலாம் இருந்ததில்லடா, ஏன்டா இப்படி இருக்க, ஏதாவது இருந்தால் சொல்லுடா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் விம் கேட்குறான். உண்மையாக உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, அதுவும் டவுட்டாக தான் இருக்குது, உன் தலையில் எதுவும் அடிபட்டுருச்சா, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, எதுவுமே பேசாமல் சரி அவனை பார்த்துட்டே இருக்கான். ஆல்ரெடி நான் அவன்கிட்ட பேசிட்டேன், அவனும் இதை பற்றி எதுவும் சொல்லலை, நீயாவது சொல்லு என்ன தான் நடக்குதுன்னு சொல்ல, ஒரு செகண்ட் சரி அப்படியே விம்மை பார்த்து மறைக்கிறான். சொல்லுடா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லுன்னு சொல்ல, அவன் எதுவுமே பேசல, மறைச்சு பார்த்துட்டே இருக்க, என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு விம் அந்த பக்கம் போயிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே வந்து பார்த்தா அப்படியே பூ படுத்துட்டான். அந்த ஒர்க்லாம் பண்ண கொடுத்துருந்தாங்களா அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு பேக்கை தலைக்கி வச்சு சார் அப்படியே அங்கே டெஸ்க்லேயே படுத்துட்டான். அதை பார்த்துட்டு சிறுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவன் பக்கத்தில் வந்து அவன் முடி அப்படியே லைட்டாக தடவி விட்டு அவனை ஒரு செகண்ட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே தூங்கிட்டே இருப்பான். ஸோ அதை பார்க்கும்போது சிறுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு செகண்ட் க்ளோஸாக அவனை பார்க்குறான். பக்கத்தில் கிஸ் பண்ணலான்னு கிட்ட க்ளோஸாக சார் அப்படியே பக்கத்தில் போக, வேண்டாம் அது தப்பு, நீ தூங்கும்போது உனக்கு பண்ண அது தப்புங்கிற மாதிரி அவன் மனசுக்கு தோணிச்சு. ஸோ வேண்டாம் கிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி ஓகேன்னு சார் அப்படியே அந்த பக்கம் போகலான்னு கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆக அவன் கையை ஒரு செகண்ட் பிடிச்சி ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி பூ அவன் கையை பிடிக்கிறான். ஒன்றும் புரியாமல் சரி அவனை பார்த்துட்டே இருக்க, ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு நீ எனக்கு கிஸ் பண்ணாமல் போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது நீ தூங்கிட்டு இருந்த, உன் பர்மிஷன் இல்லாமல் உனக்கு கிஸ் பண்ணுறது அவ்வளோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, இப்போ தான் நான் முழிச்சிட்டேனே அதுக்கப்புறம் என்ன, ஸோ இப்போ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி பூ அவனை பார்த்து கேட்க, இதை கேட்டவுடனே ஆஹா இந்த சான்ஸுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி சிறு அப்படியே க்யூட்டாக வந்து பூக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்களோட கிஸ்ஸை கொஞ்சம் லென்த்தியாக பார்க்குற சான்ஸ் கிடச்சிருக்குப்பா. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஏற்கனவே 2 பேருக்கும் செம
செம்ம கெமிஸ்ட்ரி இருக்கும். இதில் சொல்லவா வேணும், இந்த கிஸ்ஸிங் பார்க்கறக்காக தான் 3 எபிசோடு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூக்கு திடீர்னு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நான் ஏன் அந்த மாதிரி கேட்டேன்னு லிப்ஸில் கை வச்சு யோசிச்சிட்டே இருக்கான். என்னாச்சு உனக்கு? தப்பு இல்லை நான் பண்ணது. நீங்கள் இன்னொருத்தரோட பாய் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னது தப்பு இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, நான் ஏன் இப்படி பண்ணேன்? அந்த பாய் ஃப்ரெண்ட் நீ தானடா அப்படிங்கிற மாதிரி சிறு சொல்கிறான். நான் தான், ஆனால் அது நான் இல்லையே, அது அந்த புக்கன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. சேம் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை அவன் என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டானா? அவன் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டா நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏன் தப்பு பண்ணேன், நான் ஏன் இந்த மாதிரி கேட்டேன்னு சொல்லி அவன் படுக்க புலம்பிகிட்டே இருக்கான். இங்கே பாரு போ, நீ ஒன்றை ப்ளேம் பண்ணிக்காத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நீ இந்த மாதிரி சொல்லாத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பூதாங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படி பேசிகிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து 2 பேரும், அதாவது பூவும் சிறும் ஒன்றா இருக்கிற மாதிரி க்ளோஸாக இருக்க மாதிரியான மூமெண்ட்ஸ் அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க 2 பேர் க்ளோஸாக இருக்காங்க. இதை தள்ளி பார்த்துட்டு சிறு இன்னொரு பக்கம் நிற்கிற மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ் தான் பண்ணுது எனக்கே. இது என்ன ரியலு அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த பக்கம் டோருக்கு இந்த சைடில் நின்று இது எல்லாத்தையுமே சிறு பார்க்குறான். சிறும் பூவும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. காலையில் ஆயிடுச்சு, சீக்கிரம் எந்திரின்னு சொல்ல அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, என்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறு அப்படியே உள்ளே வரான். அவன் உள்ளே வந்தோடனே டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. இந்த மாதிரி பூக்கும் சிறுக்கும் இடையில இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸு, அந்த ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. அங்கே இன்னொரு சிறு இருக்கான். இந்த பேரலல் வேர்ல்டில் இருப்பான்ல, அந்த சிறுவும் புக்கனும் ஒன்றா இருப்பாங்க போல். ஸோ ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குப்பா. அதை பார்க்குறக்காக சிறு பக்கத்தில் போக அவன் போகும்போது எல்லாமே மாயமாக அப்படியே மறைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு ரூமில் யாருமே இல்லாத இடத்துல சிறு மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அவனை சுற்றி நடக்கிறது எல்லாமே அவனுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது சிறுக்கு. நான் எப்படி உண்மையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்போ இதை சொல்ல போகிறேன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கேன். அடுத்த நாள் யூனிவர்சிட்டியில் தான் காட்டுறாங்க. பூவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை டீ அடிச்சிட்ருக்கா. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? போய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்துற. ஏ டீ பேசாமல் இருன்னு லின்னு சொல்ல, பேசாமல் லின், இதை பற்றி உனக்கு தெரியாது. இவன் எவ்வளோ கெட்டவன் தெரியுமா? இவனோட எக்ஸை போய் சொல்லி ஏமாத்திருக்கான். ஏய் நான் தான் ஆல்ரெடி சாரி சொல்லிட்டேன்லடி, திரும்ப திரும்ப ஏண்டி அடிக்கிற? ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோன்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்கு வேறு சாய்ஸ் கிடைக்கல, அதனால தான் அவளை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்ல, என்னது உனக்கு வேறு சாய்ஸ் இல்லையா? லூசாடா நீ? ஒருத்தர் வேணானா இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்ல, லின் இவனை பற்றி நீ பேசாத. இவனோட எக்ஸ் ரொம்ப பாவம் தெரியுமா? ஆனால் இவன் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டான். இவன் பொய் சொல்லிட்டான். எப்படி இவனால் பொய் சொல்ல முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, ப்ளீஸ் 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 ஐம் சாரி சாரி, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை அடிக்காதன்னு சொல்ல, ப்ளீஸ் வேண்டாம் டீ, நான் தான் சொல்கிறேன்ல விட்டுரு அப்படின்னு சொல்ல, நீ இவன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்காத. பொய் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம், நல்ல ஒருத்தர் ஏமாத்துறான் இவன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக கத்திட்டே இருக்க. இங்கே பாருடா, இதான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். இனிமேல் யாரையுமே நீ பொய் சொல்லி ஏமாத்தாத. உனக்கு பிடிக்கலன்னு டைரெக்டாக சொல்லு. இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தாதன்னு சொல்லி அந்த பையனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி கொஞ்சம் அமைதியாக இரு சரியா அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க, இவன் எப்பயுமே இப்படி தான், இவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷனாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே டீ புலம்பிகிட்டே இருக்கா. அங்கே பார்த்தா பூ அமைதியாக இருக்கான். ஏ பூ, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்டா, என்னாச்சு உனக்கு? சிரிப்பெல்லாம் உன்னை சுற்றி வராங்களாம், என்ன நடக்குதுன்னு நீ அதை பற்றி எதுவும் எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையேன்னு சொல்ல, என்னது ஒன்றும் இல்லையா? ஈஸியாக சொல்கிற, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. உன்னை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, கையை பிடிச்சிக்கிறது, அப்புறம் ஸ்டூடெண்ட் யூனியனுக்கு கூட அடிக்கடி உன்னை கூட்டிகிட்டு போகிறது, நம்புறேன் 2 பேருக்கு இடையில என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. நீ என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல விடுறா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் நான் ஹாப்பியாக இருக்கேன், உனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு லைஃப் கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்ல, டீயும் சொல்கிறான், நீ ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு ஓகே, இந்த பொறுக்கி மாதிரி போய் சொல்லிட்டு எதுவுமே கஷ்டப்படுதாத அடுத்தவங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒன்றுமே புரியாமல் பூ அமைதியாக உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது. அச்சிச்சோ மழை வருது போல் இருக்குது, நான் இன்றைக்கி கொடையே எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா மெசேஜ் வருது, யாரோ ஒருத்தர் உனக்காக கொண்டு வருவாங்க பாருன்னு லின்னு சொல்லிட்டே இருக்க. மெசேஜ் வருது. பூ அதை எடுத்து பார்த்தா அவனுக்கு சிரிக்கிட்டு இருந்தால் மெசேஜ் வந்திருக்கு. சரி ஓகே நான் போனேன் பாய்ன்னு சொல்லிட்டு வேகமாக அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். என்னமோ ஒன்று நடக்குது இவங்களுக்குள்ளன்னு சொல்லி லின்னும் டீயும் பேசிகிட்டு இருக்க. சேம் டைம் இங்கே மலையில் கையில் கொடை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே நிற்கிறான் அங்கே சிறு. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. கையில் கொடை இருக்குது, நனைஞ்சு போயிடுவீங்களா, ஏன் இப்படி நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக பூ ஓடி வந்து அந்த கொடையை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இங்கே பாருங்கள் சொல்லுங்கள் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அதுக்கு எதுவுமே பேசாமல் ஒரு செகண்ட் பூவை பார்த்துட்டே இருக்கான். என்ன கேட்டே நீ? என்ன கேட்டேனா? என்ன சொல்கிறீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு வேளை நான் கிஸ் பண்ணதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கீங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைல்ல. நான் புரியுது, நீங்கள்
பூவை விட்டு இருக்க மாட்டீங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்க வரைக்கும் உங்கள் கூட நான் இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் புகன் கூட போயிடுவீங்க. இதை பற்றி எனக்கு எந்த கோபமும் கிடையாது. உங்கள் மேலே நான் கோவப்படவே இல்லை. எனக்கு உங்களை கவலையாக பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்களை இதே மாதிரி கூடவே இருந்து நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ப்ளீஸ் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படி சரி நின்றுட்டே இருக்க. சிரிங்க, சிரிச்சா ரொம்ப ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக இருப்பீங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சிரிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒரு செகண்ட் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவன் என்ன திங்க் பண்ணிட்டு நின்னான்னு தெரியல. பட் பூ வந்து பேசினோன்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ப்ளீஸ் என்னை விடுறீங்களா, எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்ல நான் உன்னை விட மாட்டேன், ப்ளீஸ் நான் உன்னை விட மாட்டேன், நான் இப்படியே உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இப்படியே நின்றுருந்தோம் 2 பேரும் நனைஞ்சு போயிடுவோம், 2 பேரும் தள்ளி அந்த பக்கம் போயிடலாமா அப்படின்னு சொல்ல உண்மையாகவே போகலாமா, போகலான்னு சொல்ல நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் என்னால் முடியல பூ, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, எனக்கு உண்மையாகவே நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டே இருக்கான். இவனை கண்டிப்பாக சீக்கிரம் அனுப்பிடணும்னு நினச்சாலும் என் மனசுலேருந்து அனுப்ப முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவனுக்கு ஒரு சப்ஸ்டியூட் மட்டும்தானே. பிசெட் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் ஏன் எனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு தெரியல. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படியே இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஏன்னு சொல்லி அவனும் 1008 கேள்வி அப்படியே அவன் மனசில் கேட்டுகிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து இந்த சீனை கட் பண்ண சிரோட அம்மா போல் இருக்குது. மற்ற பிஸ்னஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய பப்பி என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்க ஆப்போசிட்டில் இருக்கிற செக்ரட்டரி ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து சார் சொல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ ஆன உடனே அங்கே போய் பார்த்தது ஒரு பையனை, அவங்க கூட இருந்த எல்லா மூமெண்ட்டுமே இந்த ஃபோட்டோவில் இருக்குன்னு சொல்ல அந்த லேடி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வர வர அவன் ரொம்ப வித்தியாசமாக தான் நடந்துக்கிறான். பட் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அவனை அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் விட மாட்டேன். அவன் ஏன் அந்த பையன் கூட இருக்காங்கிறத பற்றி கண்டுபிடிங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் அந்த பையனை பார்த்து நான் பார்த்ததே இல்லை, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல சரி ஓகே, எவ்வளோ நாள் ஆகும், ஒரு 2 வாரமாக அந்த பையன் கூடயே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்த்தினா ரிப்போர்ட்டை இம்மீடியட்டாக எனக்கு கொடுங்க, அவ்வளோ ஈஸியாக என்னை விட்டு போக விட மாட்டேன், எனக்கு சொந்தமானதுக்கு இடையில வேறு யாரையும் நான் வரவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி ஒரு மாதிரி வில்லத்தனமாக பேசுது. இவங்களுக்கு இடையில என்ன தான் போயிட்டுருக்குன்னு சத்தியமாக எனக்கே புரியல. இந்த அம்மா ஏதோ ஒன்று பண்ணுது, சரி உண்மையை சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானான்னு தெரியல. இவன் பூ கூட இருந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே அங்கே இருக்குது. இதில் சைட் ஸ்டோரி வேறு. சைட் ஸ்டோரியில் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு ஒரு சீன் பார்த்தோம்ல, அதாவது சிர்க் வந்து யாரோ ஒருத்தர் அடிக்கிற மாதிரி வருவாங்க, கையில் கத்தி வச்சு அவன் மிரட்டிகிட்டு இருப்பான். அந்த சீன்ஸ் தான் அப்படியே காட்டுறாங்க, கொஞ்சம் ப்ரீஃபாக காட்டுறாங்க. பூவோட காரை வந்து யாரோ வந்து திருடுறதுக்காக திருடங்க வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக சிர் வரான். பூவோட காரில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள அடிக்க போக அவங்க கத்தியை வச்சு மிரட்ட அந்த கத்தியை பிடுங்கி இவன் அவங்கள மிரட்டி அந்த பக்கம் அனுப்பிட்டான். அப்படியே அமைதியாக கீழே உட்காந்துருப்பான் அந்த கார்கிட்ட. அந்த காரில் சின்னதாக கோடு மாதிரி கூட வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்க கரெக்டாக பூ வந்துட்டான். நான் கிளம்புறேன் என் காருக்கு அப்படின்னு சொல்லி மலையில் குடுகுடுன்னு ஓடி வந்து கார் ஓப்பன் பண்ணுவான். யாரும் என் கார் இப்படி பண்ணதுன்னு சொல்லி அந்த கார் இப்படி பார்த்துட்டே இருக்க அவன் போகிறத பார்த்துட்டே அங்கே சிறு உட்காந்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் டோட்டலாக இவங்களுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கும். ஸோ அதான் ப்ரீஃபாக நம்ம 3 எபிசோடில் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு சின்ன குழப்பத்திலேயே தான் போயிட்டுருக்கு. ஸ்டோரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனால் தான் இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியும். எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது இந்த ஸ்டோரியில். நானே ஒரு 2-3 டைம் பார்த்தா தான் எனக்கு அந்த ஸ்டோரி புரியுது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு சைட் ஸ்டோரி எல்லாம் இங்கே முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.